இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகள் ஸ்ரீலங்காவில் போடக்கூடாது இது இந்த காட்சிகள் இருந்தால் ஸ்ரீலங்காவில் படம் திரையிடப்பட முடியாது. விடுதலை பேரெழுச்சியின் சிறகுகளை சிதைத்து பயங்கரவாதிகளை அழித்து மீடியா உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்றது தான். மறைக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் தேட வேணும். எல்லாத்தையும் போறீங்க ஐயா போய நிலவுக்கு பயந்து பரதேசம் புகையலாம். அதுவும் 8 காட்சிகள் நீக்கப்பட்டு தான் இந்த சென்சர் டே தான் நான் ப்ரீமியர் ஷோ போறேன். எல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த சீனலா இருந்தா என்ன நல்லா இருந்தது. நாங்க வாழ்ந்தால் செத்தால் இஞ்சா எல்லாம் இப்படிப்பட்டனியா ஆடா இப்படிப்பட்டனியா உண்மையா? ஒரு பக்கத்தால அவங்க இன்னொரு பக்கத்தால நீங்க இந்த மண்ணை எல்லா விதத்திலையும் இந்த 15 வருஷம் புரியல அவங்களுக்கு மேல உள்ள மரியாதை இன்னும் விட்டு போயிடுது. கணவரை பார்த்து என்ன நடக்குது? என்ன படம்? ஏன் எல்லாம் கூப்பிடு. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. எங்க எடுத்த படம்? இந்தியாவிலையா? உங்களோட படம் தானே? இல்லையா? எல்லாத்தையும் போறீங்க ஐயா போய. யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு திரையரங்குக்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம். பின்னே தெரியக்கூடிய இந்த பெரிய பதாக குறிப்பா ஐரோப்பிய தேசங்களில் கூடிய எல்லாருக்குமே இது பரிச்சயமான பதாக. அது மற்ற வேறு வேறு தேசங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆளுக்கு இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு மாத்திரம் தான் கிடைக்குதுன்னு சொன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகள் ஸ்ரீலங்காவில் போடக்கூடாது இது இந்த காட்சிகள் இருந்தால் ஸ்ரீலங்காவில் படம் திரையிடப்பட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு குறிப்பிட்ட சில பேர் அழைச்சி இந்த நாளில் சில காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது. குறிப்பா இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்கள் இப்படியான விஷயங்கள் சொல்லக்கூடிய ஆக்களை மாத்திரம் தான் கூப்பிட்டு இது ரசிகர்களுக்குரிய காட்சி கிடையாது. படத்துல பங்கேற்கக்கூடிய இப்படியானவர்கள் தான் இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ற முக்கியமான விஷயமாக இருக்குது. படத்துல என்ன இருக்கு, என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவையங்களுக்கு இருக்குது. குறிப்பா ஒரு 3 நிலை சார்ந்த 3 தளம் சார்ந்த கதைகளை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தால் கூட இங்கே நாங்க இனிமே பார்த்ததுக்கு பிறகு தான் எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பார்த்துருந்தா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க கருத்துக்கள் கீழே பார்த்து விடுங்க. இப்போ இந்த காணொலிக்கு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. காணொலி தேவையான பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காணொலி இங்க வெளியிடப்பட்டா அல்லது இந்த திரைப்படம் இங்க வெளியிடப்பட்டா அதை நீங்க எல்லாரும் பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை இப்பயே செய்து கொள்ளுங்க அப்படின்ற விஷயம். ஏன்னா நிறைய படைப்புகள் இங்கே வருகிற போது அதுக்கு நிறைய ஆதரவுகள் இங்க இருக்கக்கூடிய கொடுத்துருக்காங்க. இது எங்கள் மண் சார்ந்திருக்கக்கூடிய படைப்பு, மண் சார்ந்திருக்கக்கூடிய கதைகளை பேசக்கூடிய படைப்பு என்ற அடிப்படையில் இந்த படைப்புக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டிய எங்களுடைய தேவையா இருக்குது. உள்ள படம் தொடங்க போது போய் பார்த்துட்டு நாங்க சொல்றேன் நடக்கும். இவர் வீட்டை நிக்க இருக்க விடாம கூப்பிட்டவர். ஏன் கூப்பிட்ட நீங்க? ஏன் கூப்பிட்ட சொல்லு. ஏன் கூப்பிட்ட நீங்க? என்ன விஷயம் சொல்லு. படம் இது என்ன இது என்ன இது இது மீடியா உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்றது தான் உங்களை கூப்பிட்டு இருக்கோம். பிள்ளைகள் இல்லையா? இல்ல பிள்ளையான்னு சொல்லலாம். கருத்து சொன்னீங்க. கருத்து சொல்றது நாட்டில் இருக்கு தானே. எங்க எடுத்தீங்க இதெல்லாம்? யாழ்ப்பாணம். என்ன கதைக்களம் இருக்கு? கதைக்களம் 2009 பிறகான ஒரு காணாம தந்தையிட அது என்ன மாதிரி ஒரு 3 காலகட்டமா பிரிச்சு நிற்கும். ஒரு 12 வயசு படியன், ஒரு 14 வயசு படியன், ஒரு 25 வயசு படியன். இந்த காலகட்டம் பார்த்துட்டு நீங்க 7 வயசு ஆகல் தான். வெளிநாட்டு எல்லாம் இந்த படம் வந்திருக்கு. ஆனா இங்க இன்னும் வரல. 2 தான் சென்சர் கிடைச்சிருக்கு. அதுவும் 8 காட்சிகள் நீக்கப்பட்டு தான் இந்த சென்சர் டே தான் நான் ப்ரீமியர் ஷோ போறேன். 8 வெட்டி தான் போறீங்க. காட்சிகளும் கட் பண்ணி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படி? அது தேசியம் சார்ந்திருக்கலாம், மற்றது அது கொஞ்சம் இங்கே எதிரானதா கருத்துக்கள் வச்சிருக்கோம்னு சொல்லித்தான் கட் பண்ணியிருக்கு. அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் மீடியாஸுக்கு இந்த படம் ஓட வலிக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு நான் தருவேன். ஓகே. இன்றைக்கு யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? இன்றைக்கு மீடியா, ப்ரெஸ், மற்றது கேஷன் க்ரூ, மற்ற அவன் ஃபேமிலிஸ். ஏன் இவைய கூப்பிட்டதான நோக்கம் என்ன? இன்னைக்கு ஏன்டா மீடியா ப்ரெஸ் தான் அடுத்த ஊடகங்களுக்கு சொல்ல போயிடும் இந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன கருத்து இருக்குது, எங்களுக்கு எதிரான படமா நல்ல படமா இல்லை உங்களோட கருத்துக்களை கேட்டு போட்டு அடுத்து பப்ளிக்கு தெரிய வரும். அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த டிக்கெட் ஷோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு. ஆனால் வெளிநாட்டுலாம் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடுதுன்னு. ஆனால் இங்கே இன்னும் ஓட வாய்ப்பே இல்லை. நிறைய தான் இப்போ ஒர்க் பண்ண நாங்களே இன்றைக்கு தான் நாங்களே படம் பார்க்க போகிறோம். நீங்களே தான் பார்க்குறீங்களா? உண்மை கதை. இப்போ நீங்களும் எங்களை மாதிரி எதிர்பார்ப்பட என்ன வரும் என்ன வராதுன்னு ஜோதிச்சுட்டு இருப்பீங்க. சரி, வாழ்த்துக்கள். உண்மையில முதல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை இப்படியான விஷயங்களை செய்கிறதுன்றது பார்த்துக்கலாம், பார்த்துட்டு சொல்கிறோம். 3 பேர் நிற்கிறான். அப்புறம் 1 தான் 2 சரி.
மூண்டு ஓ காட்சி தொடங்கி அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உள்ளி திரைப்படம் மே 10 உலகமெங்கும் வெளியிடப்பட்டிருந்தாலும் எமது தாயகத்தில் வெளியிடுவதற்கு இலங்கை தணிக்கை குழுவினரால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த சூழலில் நாம் தொடர்ந்து போராடி அந்த தடையிலிருந்து வெளிவந்து இன்று இத்திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இத்திரைப்படம் சார்ந்தும் இத்திரைப்படத்தினுடைய போராட்டம் இதை உருவாக்குவதற்கான அந்த சிக்கல்கள் சார்ந்தும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். காரணம், ஒரு படைப்பாளியாக புலம்பெயர் தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மண்ணில் வந்து என் மண் சார்ந்த கதைகளை எடுப்பதே எனக்கு மிகப்பெரிய பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் ஊழியை உருவாக்கி இருக்கிறோம். ஊழி இலங்கை அரசாங்கத்தின் தணிக்கை குழுவினரால் தடை செய்யப்பட்ட ஒரு திரைப்படமாக அதிலிருந்து பல காட்சிகளை வெட்டி எறிய வேண்டிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த கதையில் நாம் உண்மையை பேசுகின்றோம். எங்கள் மண்ணில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த கூலி திரைப்படம் கோடிட்டு காட்டுகிறது. பல காட்சிகள், கிட்டத்தட்ட 8 காட்சிகள் இத்திரைப்படத்திலிருந்து வெட்டி எறியப்பட வேண்டும் என்பதும், சில காட்சிகள் மியூட் பண்ணப்பட்டு, அதாவது சத்தங்கள் மியூட் பண்ணவிட வேண்டும் என்றும் இலங்கை தணிக்கை குழுவினரால் எங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை மீறி நாங்கள் பல போராட்டங்களை செய்திருந்தாலும் ஒரு பொழுதிற்கு பின்பு நிச்சயமாக இத்திரைப்படத்தை எமது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழலைத்தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை உணர்ந்த பொழுதுதான் பலர் எங்களுக்கு சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் தணிக்கை குழுவினரால் சொல்லப்பட்ட சில காட்சிகளை மியூட் பண்ணியும் ஒரு சில காட்சிகளை வெட்டியும் கிட்டத்தட்ட 8 இடங்களில் நாங்கள் அவர்கள் சொன்ன விதத்தை செய்து இத்திரைப்படத்தை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். ஏன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த திரைப்படத்தை காண்பிக்க வேண்டும் என்றால், இத்திரைப்படம் அந்த 8 காட்சிகளில், அந்த முக்கியமான அந்த 8 காட்சிகளில் தங்கி இருந்தாலும் அதை தாண்டி இத்திரைப்படத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கதைக்களம் இருக்கிறது. மக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு பெரும் முயற்சி என்று சொல்லலாம். ஏன் ஊழி திரைப்படம் உருவாக்கப்பட்டது? 2009க்கு முன்பு நமது தேசத்தில் நம்மை ஆண்டவர்கள், நமது சுதந்திர போராளிகளின் ஆளுகைக்குள் நமது இளம் சமூகமும் நமது மக்களும் போரின் வடுக்களின் மத்தியில் வாழ்ந்தாலும், போரின் வழிகளின் மத்தியில் வாழ்ந்தாலும், ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் கல்வியிலும் எல்லா விதத்திலும் நாம் முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2009க்கு பின்பு, எமது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு, எமது தேசத்தில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைமுக யுத்தத்தை பற்றி நாம் பேச வேண்டியது எமது கடமையாகும். அது ஒரு படைப்பாளியின் கடமையாகும். அந்த அடிப்படையில் தான் ஊழி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை விட எங்கள் தாயகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உளவியல் மறைமுகமான யுத்தத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இளம் தலைமுறையினர் தீவிரமாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்திறன், உளத்திறன், சிந்திக்கும் திறன் என்பவற்றை அழித்து இவருக்கான வருங்கால சந்ததியை ஒரு அடிமைப்பட்ட சந்ததியாகவும் திறனற்ற சந்ததியாகவும் உருவாக்குவதற்காக இனநாட்டு அரசு முயன்று கொண்டிருக்கிறது. நம் மண்ணில் தொடர்ச்சியாக பல இளைஞர்கள் திடீர் சாவுகளை சந்திக்கிறார்கள். போதவத்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80% இராணுவ பலம் தமிழர் பிரதேசத்தில் குவிக்கப்பட்டிருக்கும் வேளையில் போலீஸ் படையினர் என்று பலரும் இருக்கும் ஒரு சூழலில் எமது மண்ணில் மட்டும், எமது இளம் தலைமுறைகள் மட்டும் போதை வஸ்துக்கள் இலகுவாக கிடைக்கக்கூடிய சூழலை யார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? இந்த சூழல் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக நாங்கள் ஊழியை உருவாக்கி இருக்கிறோம். வலிந்து காணாமல் பக்கப்பட்ட எமது உறவுகள் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கான நீதியை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதையும் நாம் இந்த திரைப்படத்தில் பேசியிருக்கிறோம். முக்கியமாக இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் கை நீட்டி எமது
மக்கள் கைது செய்யப்பட்ட பின்பு அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்ற ஒரு பெரிய கேள்வியை இத்திரைப்படத்தின் மூலம் நாம் கேட்டிருக்கிறோம். இத்திரைப்படம் சமூக சீரழிவை சந்திக்கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது தமிழர் தாயக பிரதேசத்தில் நடந்தவைகளை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். 2009க்கு முன்பு எங்கள் நிலம் எப்படி இருந்தது? ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் கல்வி தகுதியிலும் நிறைந்த எமது நிலம் 2009க்கு பின்பு எமது அமைப்பு இல்லாமலாக்கப்பட்ட ஒரு சூழலில், மௌனிக்கப்பட்ட ஒரு சூழலில் நாம் எதை நோக்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். இது உண்மை. இந்த உண்மைகள் சில நேரம் உரைக்கத்தான் செய்யும். ஆனாலும் இதுதான் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவரை இளம் தலைமுறையினர் நாம் காப்பாற்ற வேண்டும். நமது இளம் தலைமுறையினர் நாம் நேர்மையில் நடத்துவதற்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதை நாம் படிப்பு ரீதியாக இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். இப்படியே தமிழ் மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஊழியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஊழி என்பது ஒரு இரண்ட காலத்தை குறிக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் ஆளுகைக்குள் வடக்கு கிழக்கில் நாம் என்னவெல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை, இந்த தாயகத்தில் நாம் என்னவெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை விட உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த சூழல் ஒரு படைப்பு என்பது 2 மணி நேரம் பார்வையாளரை சந்தோஷப்படுத்துவதாக மட்டும் ஒரு சினிமா உருவாக்கப்படுவதில்லை. கருத்தியல் ரீதியாகவும் கேள்வி ரீதியாகவும் அவனை அடுத்த சூழ்நிலைக்கு கொண்டு செலுத்த வேண்டியது ஒரு சினிமாவின் கடமையாகும். ஈழ சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்குகளை நிறைந்த ஒரு சினிமாவாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மாறுபட்டு நிற்கிறேன். எமது சினிமா எமது விடுதலையையும் எமது வரலாற்றையும் நாம் ஏன் போராட வேண்டும் என்பதற்கான கேள்விகளையும் விடைகளையும் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சினிமாவை நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் தான் நான் வீர சினிமாவில் செயற்பட விரும்புகிறேன். அந்த ரீதியில் தான் இந்த ஊழி திரைப்படத்தை உண்மைகளை உண்மைப்படி பேசி நமது உலகத்துக்கு, இந்த உலக பரப்பளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஈழ தேசத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டியது ஒவ்வொரு கலைஞனின் கடமை. ஏனென்றால் ஒரு கலைஞன் அந்த தேசத்தின், அந்த மக்களின், அந்த சமூகத்தின் கண்ணாடியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊழி திரைப்படத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை நாம் வரவேற்கிறோம். இத்திரைப்படம் மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைமுக யுத்தத்தை பற்றி பேசுகிறது. இது இல்லை, இப்படி இங்கு நடக்கவில்லை என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள். காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உளவியல் ரீதியான மறைமுக யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். எனவே இத்திரைப்படத்தை பார்வையிடுங்கள். எமது படைப்புகள் எமது மக்களை போய் சென்றடைய வேண்டும். ஈழ சினிமாவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கலைஞனும் பொருளாதார ரீதியான வெற்றிக்காகவோ புகழுக்காகவோ செயற்படுவோர் அல்ல. தான் சார்ந்த சமூகத்தின் விழிப்புணர்வுக்காகவும் தன்னுடைய விடுதலை போராட்டத்தின் அடையாளத்துக்காகவும் தான் போராடி கொண்டிருப்பவனாக இருப்பவன் என்பவன் தான் உண்மையான ஈழ சினிமாவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன். அந்த அடிப்படையில் தான் பலர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஊழி திரைப்படத்தை இந்த சூழலிலிருந்து நீங்கள் பார்வையிடுங்கள். பார்வையிட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவியுங்கள். எமக்கான சினிமாவை உருவாக்குவதன் மூலம் உலக பரப்பளவில் இருக்கக்கூடிய பார்வையாளனுக்கு எமது கதைகளை கொண்டு சேர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை பேரெழுச்சியின் சிறகுகளை சிதைத்து பயங்கரவாதிகளை அழித்து தமிழ் மக்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் பெற்று தந்து இன்று இலங்கை அதிபர் மகிழ்ந்து அறிவித்த ஒரு நாளில் ராமனின் சரிதம் மிக நீண்ட சரிதம். என்னடாங்க கதை? கீர்த்தனை நடம்போ நீ வந்தது பிந்தி பிந்தி வந்து நீயும் கதைச்சு கொண்டு மற்றாக்களே குழப்புற. அப்பா என்று அவங்கள விட்ட மாட்டை காண இல்லையா? மாட்டை காண
என்ன நடந்து? ஆமாம் சார், விடிய காண இல்லாத ஆளை நானும் அப்போ தேடி போனாங்க. அத்தான் பள்ளிக்கூடம் நேரம் உடம்புல நேரம் அதான்டா பாத்து விட்டாங்களா போலீஸ்? அவன் இன்னும் முடியல, அவனுக்கு ஆக்சுவலி ஊத்திட்டான். அவன் நீ அவன் அங்கே அவனை பார்க்குறேன். அவன் இல்லை அப்படிதான் சில சாமானே விரையில. இப்போ ஓட்டமான பொம்மாடி பார்க்க போறியா? அம்மா எல்லாம் சாமான் கடை அங்கே போய் எடுக்காங்க, அங்கே ஊசி தர்றாங்க. இல்லை ஊசி அடிக்கும் விடாம ஒரே கெடுபடியா இருக்கடா. பொட்டலத்துக்கு 2500 இருக்கிறாங்க, 1000 கைக்கு. இங்கே போய் அவன் போகிறான். ஆனா இங்க மாதங்கள்ல சாமான் தங்கின மாதிரி நம்ம பாக்குறோம். வாசிய கிடையாது தானே. ஸ்துதி. வாழ்வையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் மறைக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் தேட வேணும். நீங்களே எல்லாம் களவெடுக்கிறது, பிறகு நீங்களே வந்து காணலன்னு சொல்றது, எல்லாம் பிடிச்சு உள்ள போட சரியா வரும். அது சரி. 2007க்கு முதல் நாங்கள் எப்படி இருந்தோம், எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தோம். இப்ப திரும்பவும் கரைச்சல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. 30 வருஷத்துக்கு முதல் இருந்த நிலைமை திருப்ப தலை தூக்குது. நாங்கள் இந்த மண்ணை விட்டு போயிட்டோம் என்றால் இந்த மண்ணில இருக்கிற கிராமிய பள்ளிக்கூடங்கள் மூடப்படும். எங்கட பிள்ளைகள் இந்த கல்வி என்ற மூலதனம் இல்லாமல் போகும். இன அடையாளங்கள் அழியும். நிலவுக்கு பயந்து பரதேசம் புகையலாம். நீ வீட்டை போடா, வீட்டை போடா. என்ன ராசா, நீ வீட்டை போ. அப்பா பார்த்துக்கொள்ளு, அப்பா வருவேன். நீ வீட்டை போ, அப்பா வருவேன். வீட்டை போடா. ராசா வீட்டை போ, அப்பா வருவேன். அப்பா வருவேன். காசி வீட்டை போ ராசா, அப்பா வருவேன். வீட்டை போ, அம்மாவே தாத்தாவே பார்த்துக்கொள்ளு காசி. ஆனால் உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பயங்கரவாதி இல்லாதபடியா எனக்கு கிடைச்ச தகவலின்படி அவர் எங்கேயாவது உயிரோடு இருக்கலாம். நான் நீ குந்தியப்பா பிறந்த இடம் இது. அவங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் இங்கே வாழ்கிறோம். நாங்கள் வாழ்ந்தால் செத்தால் இஞ்சிதான் இந்த மண்ணில். இது ஒரு நாள் மறந்து நான் பார்க்குறேன். நான் காசு தான் வேணாம். இதுதான் உலகாவில்லைங்கிற தேர்தல் கட்டத்துக்கு தேவையான காசை தான். ஒரு பக்கத்தால அவங்க, இன்னொரு பக்கத்தால நீங்க. இந்த மண்ணை எல்லா விதத்திலையும் நல்லா அழியுங்க. இதை போய் சனத்திட்ட சொன்னா சனம்னா செருப்பால் அடிக்கும். இந்த 15 வருஷம் புரியல அழிஞ்சு அவங்களுக்கு மேல உள்ள மரியாதை இன்னும் விட்டு போயிடுது. அது 1000 காலம் சென்றாலும் அது மறையாது. கனடால பசிப்பு நீ போய் கீழே நீ தேவைங்க கூப்பிடுவோம். கனடாவில் நாங்க காங்கிரஸ் அது தெரிஞ்சும் ஒண்ணு கிளிக்க முடியாது. சரி, அதை விடு. இங்க இவ்வளவு கட்டுப்பாடு கரைச்சல் இருந்து கூட ஜனம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? அவங்களுக்கு தானே. 2 விதமான கருத்துக்களை வந்து நாங்கள் மக்களுக்குள்ள கலைக்கிறோம். என்னது, ஒன்று அவர் இறந்துட்டார் என்ற விஷயத்தை சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவர் தப்பி போயிட்டே. எங்களுக்கு இதுல தேவையான விஷயம் என்ன சொன்னால், நல்ல ஆத்துல ஒன்னா எடுக்கிறான், நல்ல ஆத்துல ஒன்னா எடுக்கிறான். எப்படியாச்சும் நான் அப்பாவை கொண்டு வருவேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. அந்த கிழடு அங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சு வண்டிக்கு போயிடும் நினைக்கிறேன். இப்ப நாங்க வெளிக்கிட அடிக்கிட்டு ஆயிடும். வாடா டே, வாங்க. உண்மை எப்படி இருந்தது?
தான் தூக்கிட்டாங்க. அந்த சீரியலாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்தது. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு மச்சான், செம்மையா இருக்கு மச்சான். உண்மையாவா தெரிஞ்சதுக்கா சொல்லாங்க எப்படி இருந்தாம்மா? இல்லை உங்களுக்கு நாங்களுக்கு இன்னைக்கு காட்டணுன்றதுக்காக தான் போட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையாக எப்படி இருந்தது நடிச்ச அனுபவம்ன்றது வேறு இப்போ இருக்குது. நான் ஒரு 2 பகுதி மட்டும்தான் பார்த்துருந்தேன். தவிர ஸ்கிரிப்ட் ஒன்றுமே பார்க்க இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்குள்ள நான் நடிச்ச படம் என்று மறந்தே நான் அதை பார்த்தேன். ஐயா எப்படி இருந்தது? உண்மையா எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்தது. ஈழத்து படத்தை வடிவமைப்பு தயாரிச்சிருக்கிறான். டெக்னாலஜி, நடிப்பு, கதை அமைப்பு எல்லாமே சிறப்பாக அமைந்திருந்தது. வெட்டாட்டின்னு கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு யோசிச்சு. வெட்டாட்டி நிச்சயமா நல்லா இருந்தது. அதில் குறிப்பிட்ட சில இடங்களில் அந்த மியூட் பண்ணிட்டு அதையும் விட்டு வெட்டாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி சிறப்பாக இருந்திருக்கும். சரி சரி நன்றி. நடிச்சதை தாண்டி ஒரு வெளியாளாக இருந்து பார்த்தா அப்படி இருந்தது. நிறைவாக இருக்குது. எப்படின்னா எங்களோட மண் வந்து எப்படியான ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கு என்றதை பேசுவது படம். நான் இந்த படத்தில் வசனம் பாட்டெல்லாம் எழுதி இந்த வசனங்களை நானே எழுதியிருந்தாலும் கூட இந்த திரையில் பார்க்கல வெளியே நின்று பார்க்கும்போது அதனுடைய பாதிப்பில் அதிர்வுகளையும் நிறைய உணர முடிஞ்சது. நான் நினைக்கிறேன் அது எழுத்தாளன்ல ஒரு கலைஞர்ல தங்கி இருக்கிற விஷயம் இல்லை, ஒரு மண்ணினுடைய விளைவாகத்தான் அந்த படம் கூடியிருக்கு. நன்றிண்ணா. இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? அப்படியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்ல அதை பார்க்கல. சென்சருக்கு அப்புறமா எனக்கு தெரியல. என்னை கஷ்டப்பட்டு தான் எனக்கு அந்த டைம் மலையாளம் கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் நடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் நிறைய மக்களுக்கு தான் நாங்கள் வாழ்த்து சொல்லணும். இப்போ கலைஞர்களை வாழ்த்துக்கள் வந்து வந்திருக்காங்க. என்ன எங்களுடைய நடிப்புகள் வந்து நாங்கள் வந்து இதையும் தாண்டி சார் சொல்லியிருக்கிறது தானே, எங்கள்கிட்ட கதைகளை நாங்கள் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக செய்கிறது. நிறைய படைப்பாளிகள் வந்து எங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதனால் உங்களுக்கும் தேங்க்யூ. வேண்டாங்க, நாங்கள் நடித்த படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதனால் ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம், திரையில பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு எல்லாம் வந்து நிறைய கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. நான் சொல்ல வேணும். கண்டிப்பாக தேங்க்யூ எல்லாருக்குமே. டேல நீ எல்லாம் இப்படி பட்டனியா? ஆடா நீ இப்படி பட்டனியா? உண்மையாவே அக்கா மகனை பாக்குறீங்க, அப்பாவையும் மகனை கணவரையும் பிள்ளையும் சேர்த்து கொண்டா பாக்குறீங்க. எப்படி இருந்த அந்த அனுபவம்ன்றது? அம்மாண்டா பிள்ளைய விட்டு விட மாட்டாங்க தானே? கணவரை பார்த்து வாழ்த்துக்களா பெரிய வேணும்.